நம்மளுடைய ஒரு உணவு அருந்தக்கூடிய முறைகள் எடுத்தோம்னா அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் சாப்பிட்டா இதையெல்லாம் சாப்பிட்டான்னு ஒரு விஷயம், இப்படியெல்லாம் சாப்பிட்டா தான் நமக்கு நோய் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் படித்த ஒரு புத்தகத்தில் ஒரு செய்தியை பார்த்தப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது நம்ம மூத்த நூலான ஒன்று ஆச்சார கோவைன்னு ஒரு நூல். அந்த நூலில் அவங்க சொல்கிறாங்க, சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும். நம்ம சாதாரணமாக கீழே உட்கார்ந்து சமணம் கூட்டி உட்கார்ந்து சாப்பிட்றத ஒரு பழக்கம் நம்மளுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த பழக்கமாக இருக்குது. இன்றைக்கி கீழே அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் கூட பெருவாரியான வீடுகளில் நகர்ப்புறங்களில் தொலைந்து போயிடுச்சு. நகர்ப்புறங்களில் பெரும்பாலும் ஒரு மேசை சேரில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் தான் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி ஒரு விருந்து அப்படின்னா முன்னாடி ஒரு முதல்ல அந்த காலத்தில் கீழே உட்காந்து நல்ல பெரிய இலை போட்டு அதில் உணவுகள் பரிமாறிய சம்பவங்கள் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போது நடுவில் எல்லா திருமணங்களாக இருக்கட்டும், பெரு விருந்துகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் ஒரு டேபிள் சேரில் சாப்பிட்ற ஒரு பழக்கம் வந்துச்சு. இப்போ மிகப்பெரிய விருந்துகள் எல்லாமே ஒரு கைகளில் உணவை ஏந்தி கொண்டு சாப்பிடக்கூடிய அந்த பஃபே சிஸ்டத்தில் தான் இருக்குது. இந்த ஆச்சாரக்கோவை நூலில் படித்த விஷயம் என்ன இருக்குன்னா, அவங்க கிளியராக போடுறாங்க. எப்படின்னா, சாப்பிடும் பொழுது நகர்ந்து கொண்டே நடந்து கொண்டே சாப்பிட்றது தப்பு, நின்று கொண்டே சாப்பிட்றது தப்பு, சாப்பிடும் பொழுது வேறு ஏதாவது விஷயங்களை பேசிக்கொண்டே சாப்பிட்றது தவறு, சாப்பிடும் பொழுது எண்ணமும் மனமும் முழுமையாக சாப்பிடக்கூடிய உணவை ஒட்டி தான் இருக்கணும், அதனுடைய சுவையை உணர்ந்து கொண்டே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கிடந்து உண்ணார், நின்று உண்ணார், உண்ணும்போது உரையார் அப்படின்னு சொல்லி பல வரிகளை சொல்லியிருக்காங்க. அந்த பாடலினுடைய வரிகளையும் இன்றைக்கு அந்த பஃபே சிஸ்டத்துலேயும் நம்ம வீடுகளில் சாப்பிட்ற முறையும் வச்சு பார்த்தோம்னா எங்கேருந்து எப்படியெல்லாம் மாறி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இந்த மாற்றம் நிறைய விஷயத்தை நமக்குள்ளே யோசிக்க வைக்கிறது. சரி, இப்படியான மாற்றம் என்ன மாதிரி பலனை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு பெருவாரியான மக்களுக்கு ஜெரிமன கோளாறு நிறைய இருக்குது. நிறைய இளைஞர்களுக்கு ரொம்ப வாய்வு கோளாறு, அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் அதெல்லாம் தாண்டி மிக அதிக அளவில் இன்றைக்கு பெருகிக்கிட்டு வரக்கூடிய ஒரு செரிமன பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய ஒரு நோயில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது மலச்சிக்கல்.